Taste the Daily. இந்த வைபோகத்தின் வரலாறு பல நூற்றாண்டுகளுக்கு பிந்தையதாக பெறப்பட்டிருக்கிறது. சில வரலாற்று குறிப்புகள் இது 3 நூற்றாண்டுகளுக்கு முன்னர் ஆரம்பிக்கப்பட்டது என்று கூறுகின்றன. ஆனால் சில வரலாற்றாளர்கள் அதனை 600 ஆண்டுகளுக்கு முந்தையதாகவும் கூறுகின்றனர். மதுரை நகரின் புறநகர் பகுதிகளில் கள்ளழகர் தன் அண்டிய ஊரான வரணநாயக்க பெருமாளின் பங்களிப்பினால் இந்த வைபோகத்தை முன்னெடுத்ததாகவும் நம்பப்படுகிறது. கள்ளழகர் ஆற்றில் இறங்கும் வைபோகம் ஒரு பண்டிகை மட்டுமல்ல, பக்தர்களின் ஆன்மீக பயணமாகவும் இருக்கின்றது. அந்த நாள் முழுவதும் கள்ளழகர் கோவிலுக்கு வருகை தரும் பக்தர்கள் சிறப்பு சடங்குகளில் பங்கேற்கின்றார்கள். தற்போது கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்குகிறார். அந்த காட்சிகளை நாம் பார்க்கிறோம். கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்கினார். லட்சக்கணக்கான பக்தர்கள் முன்னிலையில் கள்ளழகர் பச்சை பட்டுடுத்தி தங்க குதிரையில் வைகை ஆற்றில் இறங்கினார். அந்த காட்சிகளை நாம் தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பரசு ஏந்தி பரசுராமனாக இங்கே வாராரு, அழகர் வாராரு. அங்காரமாய் அரச குலம் அழித்திடவே பரசு ஏந்தி பரசுராமனாக இங்கே வாராரு, அழகர் வாராரு. கோவிந்தோ எங்கள் கோவிந்தோ, கோடான கோடி மக்கள் கூப்பிட்டு கொண்டாடும் கோவிந்தோ. வேதங்களை நிலைநாட்டிட தர்ம வழியில் நடந்தவர வாராரு, அழகர் வாராரு. பலராமன் பெயர் கொண்டு பூபாரம் குறித்திடவே படையெடுத்து பகை முடித்தவர் வாராரு, அழகர் வாராரு. சின்ன கண்ணனாக வந்தவனாம், சீதனமாய் தன்னை தந்தவனாம், சிற்றுயிரும் மகிழச் செய்ய வாராரு.